இன்றைக்கி பேபி ஃபுட் பார்ட் 3ல நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மினி இட்லி கிடையாது. இந்த இட்லியில் வந்து நம்ம வந்து கேரட் சேர்த்துருக்கோம். நீங்கள் வந்து மற்ற ஆல்டர்னேட்டிவாக கேரட் இல்லாமல் வேறு ஏதாவது கீரையோ இல்லை பீட்ரூட்டோ இந்த மாதிரி வேறு ஏதாவது சேர்த்துக்கலாம். நான் வந்து கேரட் தான் சேர்த்துக்கிட்டேன். கேரட்டை வந்து நல்லா அரைச்சி அது கூட லைட்டாக உப்பு கொஞ்சம் மிளகும் சேர்த்துக்கிட்டேன். ஏன் அப்படின்னா கேரட்டோட சேர்க்கும்போது இட்லி கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். பிள்ளைங்க டேஸ்ட்டு பார்க்குற பிள்ளைங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால் நான் வந்து இந்த இட்லியோட எனக்கு மினி இட்லி தட்டி இருந்ததுனால இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டேன். உங்களுக்கு வந்து இட்லி தட்டு இல்லை அப்படின்னா பெருசாக ஊற்ற முடியாதுன்னா ஒரு சிங்கிள் இட்லி மட்டும் பிள்ளைங்களுக்கு போதும். ஸோ அந்த மாதிரி வேக வச்சு கொடுங்க. அண்ட் அவிச்சு வெளியே எடுக்கிறப்போ ஏதாவது கீயோ இல்லை பட்டரோ சேர்த்து இது பண்ணிக்கோங்க. உங்கள் குழந்தைக்கு டைஜஷன் ப்ராப்ளம் இல்லை, ஈஸியாக இருந்தாலும் டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னா கீ பட்டர் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கீ பட்டர் யூஸ் பண்ண வேணாம், அப்படியே அவிச்சு கொடுங்க. இது கூட என்ன மாதிரி சட்னியோ சாம்பாரோ வச்சு லைட்டாக தொட்டு கொடுத்தாலும் பிள்ளைங்க நல்லா சாப்பிடுவாங்க. அண்ட் ரெண்டாவது வந்து ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப அதிகமாக உள்ள சீனிக்கிழங்கு வந்து நம்ம மசிச்சும் கொடுக்கலாம், பியூரி மாதிரியும் கொடுக்கலாம். நான் வந்து அப்படியே அவிச்சு கொடுக்குறேன். என்னோடய பையனுக்கு அந்த டெக்ஸ்சர் மென்று சாப்பிட்ற டெக்ஸ்சர் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறனால நான் அப்படியே கொடுக்குறேன். இது ரொம்ப ஃபைபர் கண்டென்ட், டைஜஷன் ஆகும் அண்ட் மோஷன் ப்ராப்ளம் இல்லாமலும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டில் இந்த மாதிரி இதில் ஃபார்மில் நான் கொடுக்குறதுனால அவனால் மென்று சாப்பிட்டு சுவஞ்சும் சாப்பிட முடியும். இந்த மாதிரியும் கொடுக்கலாம், இல்லை பியூரியாகவும் நீங்கள் மசிச்சும் கொடுக்கலாம். பெரிய பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னா கேரட் இட்லி இல்லாமல் கேரட் தோசையாக நீங்கள் கொடுக்கலாம். என்னோடய பெரிய பையனுக்கு நான் இந்த மாதிரி தான் கேரட் தோசை கொடுத்துட்ருக்கேன். அவனுக்கு ஆனியன் போட்டு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று கொடுத்தோன்னா வித்தியாசமாக கொடுத்தோன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவான். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.